ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ஹேக் த பாக்ஸ்ல இருந்து ஒரு லினக்ஸ் மிஷின் பார்க்க போகிறோம். இது ஈஸி லெவல் மிஷின், ஷாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். நான் ரெஸ்கேன் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ரீசன்னால. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு போர்ட் 80 வந்து ஒரு ஹெச்டிடிபி வெப் சர்வர் வந்து ரன் ஆகுது தெரியுது. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணி ட்ரை பண்ணுவோம். டோன்ட் பக் மீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே கிடையாது. பேஜ் சோர்ஸில் வந்து ஜஸ்ட் ஒரு ஜேபிக் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு டைரக்டரிஸ் வந்து எனுமரேஷன் பண்ணலாம். கோபஸ்டர் யூஸ் பண்ணலாம். கோபஸ்டர் டிஐஆர் சர்ச் பண்ணுவோம். டைரக்டரிஸ் எனுமரேட் பண்ணுறேன், சாரி. அதுக்கு முன்னாடி த்ரெட்ஸ் வந்து நான் 50 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ரன் ஆகட்டும். பை த டைம் பர்ப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் ஃபைன் பண்ண முடியுதா இன்டர்செப்ட் பண்ணுறப்போ அப்படின்றதும் பார்த்துடலாம். நம்ம வேப்பலைஸ் டூலில் வந்து ஏதாச்சும் டெக்னாலஜிஸ் தெரியுதா அப்படின்னு பார்த்துலாம். நமக்கு வேறு எதுவுமே தெரில. 2.4.18 அப்பாச்சி வெப் சர்வர் மட்டும்தான் ரன் ஆகுது. உபுண்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுது. நத்திங் எல்ஸ், நத்திங் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இங்கே பாருங்களேன், நமக்கு ஆக்சுவலி இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. நமக்கு சிஜிஐபின் கிடச்சிருக்கு. ஸோ சிஜிஐபின்ல வந்து ஆக்சுவலி நம்ம சப்போஸ் ஒரு ஃபைல் அங்கே வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா, ஷெல் ஷாக் சொல்லிட்டு ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது. அது வந்து நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம சிஜிஐபினை வந்து திரும்ப வந்து ஆக்சுவலி நம்ம ஹேக் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேக் ட்ரிக்ஸ் சிஜிஐபின். ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இது எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது, ஷெல் ஷாக், இந்த வல்னரபிலிட்டி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க டாக்குமெண்டேஷன். இது எப்படி டெஸ்ட் பண்ணும் அப்படின்றத மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஜிஐபின்க்கு அப்புறமா .cj அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ என்னெல்லாம் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா, நான் இங்கே வந்து அதுக்கு திரும்ப வந்து எனுமரேட் பண்ணுறேன். .pl ஆக்சுவலி டாட் போட தேவையில்ல, pl cgi வேறு sh. ஸோ இதை வந்து நம்ம திரும்ப எனுமரேட் பண்ணுறப்போ ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெச்டி ஆக்சஸ் தான் கிடைக்குது. ஸோ இது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. வேறு ஏதாச்சும் புதுசாக கிடைக்குதா அப்படின்றது பார்ப்போம். மீன் டைம் இதை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூலையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம க்ளோன் பண்ணிடுவோம். ஓகே, கிரேட். ஸோ இது வந்து -c-p எடுக்கும், வேறு யூஆர்எல் எடுக்குது. பட் இதில் வந்து கமாண்ட் வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் இதில் வெரிஃபை செக் மட்டும் தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி செக் மட்டும் தான் பண்ண போகிறோம். ஓகே, தென் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அவங்க எக்கோ வச்சு பண்ணலாம். கேர்ள் வச்சு கூட பண்ணலாம். கேர்ள் வச்சு பண்ணுறது எப்படி கொடுத்துருக்காங்க. இல்லைனா மேனுவல் வே எதுவுமே இல்லை. டேரெக்டாக வந்து இது யூசர் ஏஜென்ட் ஹெட்டராக வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம ரிக்வஸ்ட்டில் ஆட் பண்ணி கூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். இல்லை மெட்டஸ்ப்ளாய்ட் வச்சு கூட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். மெட்டஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மேபி மெட்டஸ்ப்ளாய்ட் வே வந்து யூஸ் பண்ணுவோமே. ஏன்னா மெட்டஸ்ப்ளாய்ட்டில் வந்து நமக்கு ஸ்டேபிள் ஷெல் கிடைக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம மெட்டஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணுவோம். இதில் மெட்டஸ்ப்ளாய்ட்லேயே ஆக்சுவலி செக் ஃபங்க்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணுவோமே. செக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே செக் பண்ணிட்டு சொல்லும். ஸோ நம்ம தனியாக ஒரு டூல் வச்சுட்டு அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்டாயமே கிடையாது.
ஓகே, நம்ம அந்த மாடியூல் யூஸ் பண்ணுவோம். அந்த மாடியூலில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அவங்க பாத் கேட்டிருக்காங்க, பாத் ஃபார் த பைனரி ஃபைல்ஸ். நமக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஆர்ஹோஸ்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, ஆர்ஹோஸ்ட் செட் பண்ணிட்டோம். ஆர் போர்ட் ஓகே. செட் எல் ஹோஸ்ட் வந்து நம்மளோட 10 ஐபி. நான் 10 கொடுத்தாலே வந்து என்னோட அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து அசைன் ஆகிடும். எல் போர்ட் வந்து டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஓகே, எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? இப்போ வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கல. ஓகே, கிரேட். ஸோ /user.sh அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கண்டுபிடிக்கிறோம் சிஜிஐ பின்ல. ஸோ சிஜிஐ பின் வந்து ஆக்சுவலி லிஸ்ட் ஆகலான்னு பார்த்துடலாம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஜிஐ பின்ல வந்து டைரக்டரி லிஸ்டிங் வந்து போட்டிருப்பாங்க. பட் இந்த கேஸில் பண்ணல. ஸோ user.sh வந்து நமக்கு ஒர்க் ஆகுது, அதாவது அந்த ஃபைல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, வேறு என்னெல்லாம் ஆப்ஷன் செட் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துக்கலாம். யூசர் ஏஜென்ட், சிவிஇ, ஓகே, மெத்தட் கொடுத்துருக்காங்க. ப்ராக்சிஸ் இல்லை, ஆர்ஓஸ் கொடுக்கணும். ஆர்ஓஸ் கொடுத்தாச்சு. டார்கெட் யூஆர்ஐ, அதாவது என் பாயிண்ட். ஸோ என் பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணிடலாமே. என் பாயிண்ட் வந்து சிஜே பின் user.sh. இது செக் பண்ணுவோம் வல்னரபிலிட்டாக இருக்கான்னு. டார்கெட் இஸ் வல்னரபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். சூப்பர், நமக்கு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஷெல்லி அப்படின்ற ஒரு யூசராக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளாகை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம இப்போ சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் வல்னரபிலிட்டி ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். sudo-shell கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷெல்லுக்கு போகணும். sudo-shell. ஓகே, நம்மளால பேர்ல் ரன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல் வந்து சூடோவாக ரன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னா GTFO பின்ஸ் யூஸ் பண்ணலாம். GTFO பின்ஸ். ஓகே, ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் ஜஸ்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அந்த டார்கெட்டை ஃபஸ்ட்டு செக் மட்டும் பண்ணும், வல்னரபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம GTFO பின்ஸில் பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து சூடோ பர்மிஷன் இருக்குது. ஸோ சூடோ சர்ச் பண்ணோடனே நமக்கு என்ன கமாண்ட் ரன் பண்ணால் நம்ம சூடோவாக இருப்போம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து SH யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பேஷ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம who am I அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். நம்ம ரூட். ஸோ ஃபஸ்ட்டு ரூட் டைரக்டரிக்குள்ளே போயிட்டு ரூட் ஃப்ளாகையும் எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மிஷின், ஈஸி லெவல் மிஷின், பேசிக் லெவல் தான். ஸோ தட்ஸ் ஆல். Thank you for watching this video. Hope you liked it.